சிறப்புரையாற்ற வருமாறு விழாக்குழு சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 101வது பிறந்த நாள் அல்லது நூற்றாண்டு விழா. அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு பணி நிறைவு விழா. இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் வழக்கறிஞர் முத்துவேல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற அருமை சகோதரர்கள் முத்துசாமி, சாக்ரட்டிஸ் ஆகிய பெருமக்களே, முன்னிலை ஏற்றிருக்கும் வழக்கறிஞர் செல்வராஜ், ராசமாணிக்கம், வாசுதேவன், டாக்டர் காளிமுத்து, என்பி ரவிசங்கர், ஞானரவி அவர்களே, அறிக்கையிலே பெயர் இருக்கு ஆனால் ஆள் இல்லை, இருந்தாலும் வந்திருப்பவர்களை மற்றும் சகோதரர் சோலை பழனிவேல் ராஜன், இளமான் சேகர், இளங்கோவன், அழைப்பில் இடம்பெறாவிட்டாலும் வந்து பேசி சென்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் திரைப்பட இயக்குனர், இப்பொழுது 3வது படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார், சகோதரர் அரசு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பி தங்கைகளே, இதை படம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அந்த கடைசியில் பேசுகிற போது ஒரு சிக்கல் இருக்கு. சீக்கிரம் முடியா அந்த மைக் செட்டை எடுத்து நானே வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். பகல் வேலையா இருந்தா பசி நேரம் நம்மளை பேச சொல்லுவாங்க. என்ன பேசுறது, பசி வந்திட 10,000 பறந்து போகும். நான் கொஞ்சம் தயாரிப்புகளோட தான் வந்தேன். ஆனால் மக்கள் இல்லைன்னு உடனே நான் சோர்வாயிட்டேன். ஏனென்றால் நாம் ஒரு தியாகியை, நமக்காக உயிர் விட்ட அந்த மாபெரும் தலைவரை நினைவு கூறுகிற விழா இது. அதற்கு முன்னாலே அன்பிற்குரிய சகோதரர் செல்வராஜ், அம்மா பேரு ராணி, அருமையான ராணியை துணையாக கொண்டிருக்கிற அரசன் செந்தில்குமார் அவர்களே, அவருக்கு பணி நிறைவு. பணி நிறைவு என்றால் அந்த அரசு பணியில் ஏதோ ஒரு பணியில் இருந்திருக்கிறார், சம்பளம் வாங்கக்கூடிய பணியில் இருந்தார். இனிமேல் சம்பளம் வாங்காமலே பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனை பயன்படுத்திக் கொள்வோம். அவரும் தன்னுடைய பணியினை தொடர்ந்து செய்வார் என்று நம்புகிறேன். இங்கே வருகை தந்திருப்பவர்கள் இமானுவேலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லது. பொதுவாக நம்முடைய அன்பிற்குரிய தோழர் இளங்கோவனை தவிர வேற யாரும் அவனை அதை பற்றி பேசலை. எல்லாம் ஒரு மரணம் அடைந்தார்னாலும், ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு சொன்னாலும், எப்படி செத்தாரு, எப்படி மரணம் அடைந்தார், ஒரு கொலகாரப்பே கொன்னுட்டேன். எப்படி கொன்ன? ஒரு பஞ்சாயத்து கலெக்டர் கூட்டி இருக்கிறாரு, அதில் டிஐஜி இருக்கிறாரு, எஸ்பி இருக்கிறாரு, மற்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதில் அந்த அமைதி கூட்டம் என்று சொல்வார்கள், பீஸ் மீட்டிங். எதுக்கு? ஒரு கலவரம், ஒரு மோதல் என்றால் இந்த அரசு என்ன செய்யும்னா சில அதிகாரிகளை கூப்பிட்டு அதை போய் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்லும். அவர்கள் ஒப்புக்கு சப்பானியாக என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, இப்படி செய்யுங்க அப்படின்னு 2 பேரும் கை குலுக்க விட்டுட்டு போயிடுவான். அவ்வளோ முடிஞ்சு போயிருமா? ஆனால் இவங்க பெரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற அந்த அமைதி கூட்டத்திலே சில வாதங்கள் நடக்குது. உங்களுக்கு முத்துராமலிங்கம், நான் தேவர்னு சொல்றதில்லை, ஏன்னு தெரியுமா? தேவர் என்றால் உயர்ந்தவன், மரியாதைக்குரியவன், வணக்கத்திற்குரியவன். ஆனால் அந்த ஆள் அப்படியெல்லாம் இல்லை. சித்தர்ன்றான். எனக்கு ஒரு ஆள் முக்குளத்தூர் தரப்புல இருந்தே இந்த எண்ணத்தை சொல்றது மீடியாவில் யூடியூப்ல அனுப்பியிருக்கிறார். என்னன்னா, சித்தர் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும். அவர் ஏன் புதைச்சாங்க கேட்குறாரு. சித்தர் என்றால் அவர் சமாதியில் அடைஞ்சிருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் இவங்க பெரிய அரண்மனை, ஜமீனு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றார்களே,
நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடினோம் என்றார்களே, சுதந்திரத்துக்காகத்தானே போராடி 40 ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் பலசரக்கடை வைத்து பிழைப்பு நடத்தினார் பாபு சிதம்பரம் பிள்ளை. அவருக்கு ஏதாவது பண்ணேவாடா? என்னடா அவங்க தேசப்பற்று, என்னடா அவங்க சுதந்திர போராட்டம் கேட்குறான், முக்குளத்தோரே கேட்குறான். அது மட்டும் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, எசமேன்னு தான் சொல்லணும் அந்த ஆளை. எசமே அம்மா பயல்களை பூரா நம்ம ஒருங்கிணைக்கணும். எசமே அம்மா பயன்னு ஆடுறான். கள்ளர் மறவர் அகமுடையற நம்ம ஒருங்கிணைக்கணும். யாரா பெரிய கேணப்பயலா இருக்கிற மறவங்க தாண்ட இந்த நாட்டை ஆண்ட பரம்பரை, கள்ளஞ்ச களவாணி பயில்கடா. அகமுடையர் வந்து சேதுபதிகளுக்கு அடிமையாக இருந்த எடுபிடி வேலை செய்தவர்கள்டா. அவங்களும் எப்படி நாம முக்குளத்தோர்னு ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொன்ன ஆள் தான். அதனால தான் முத நாள் பீஸ் கூட்டத்தில், அந்த அமைதி கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, கலெக்டர் கேட்குறாரு, நீங்கள் என்ன நடந்தது, நீங்கள் என்ன நடந்தது, நாம் அமைதியாக இருக்கும்படியாக நீங்கள் ஒரு கூட்டறிக்கை வெளியிட வேண்டும். அதனை பார்க்கிற மக்கள், சரி தலைவர்கள்லாம் இதை அமைதிப்படுத்த விரும்புகிறார்கள் என்று அமைதியாவாங்க, கலவரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கிறல. ஏன்? நான் பெரிய தலைவர், 3 முறை எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்து ஒரே நேரத்தில் எம்எல்ஏ எம்பி 2லையும் வெற்றி பெற்ற ஆளு. என் பின்னால கோடிக்கணக்கான என் மறவர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சின்ன பையன் இவங்கெல்லாம் எனக்கு சமமா கையெழுத்து போடுறதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்றாரு. அப்ப இம்மானுவேல் சொல்றாரு, ஓ உன் ஜாதிக்கு நீ தலைவர், என் ஜாதிக்கு நான் தலைவர்ன்றாரு. சரிதானே? என்ன எவனாவது தப்பு சொல்ல முடியுமா? இல்ல அவமரியாதையை நினைக்க முடியுமா? இதைத்தான் கேட்டார். உன் சாதிக்கு நீ தலைவர், என் சாதிக்கு நான் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்றாருன்னா, இந்த அறிக்கையெல்லாம் போட்டு அனுப்பணும்னா அதை படிக்க மாட்டாங்க, எல்லாம் கை தற்குறிப்பேர் வழிகள் அப்படிங்கிறாரு. உடனே இம்மானுவேல் சொல்றாரு, உன் ஜாதியில நீ ஒருத்தந்தான் படிச்சவன், என் ஜாதியில நிறைய படிச்சிருக்காங்கன்றாரு. இப்படித்தாங்க நடக்குது. அப்படியா படிச்சீங்களா அப்படிங்கிறாரு. மறுநாள் அவர் வெட்டி கொல்லப்பட்டார். 24 மணி நேரம் ஆகவில்லை இந்த பேச்சு முடிஞ்சு. அப்ப இந்த ஆள் எப்படி சுதந்திர போராட்ட தியாகி, சமத்துவத்துக்காக பாடுபட்டவன். அது மட்டுமல்லாமல் காமராஜர் வந்து நாடார் சாணான்னு சொல்லுவாங்க. அவங்க கீரை விற்பாங்க, பேரிச்சம்பழம் விற்பாங்க, கருவாடு விற்பாங்க, அது வியாபாரம் எல்லாம் தான் விற்றுவாங்க. அந்த காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த ஆளை இந்த ஆளு வந்து ஒரு நல்ல மரியாதையான வார்த்தையிலே சொன்னதில்லை. எச்சிப்பீடி குடிச்சவன், என் செருப்பை தூக்கி கொண்டு திரிந்த ஒரு கபோதி, கீரை வித்தவன், இப்படியெல்லாம் சொல்லி. அது மட்டும் இல்லை, அவன் சொல்றான், பருத்தி விதைக்கிறது நாம, பருத்தி பயிரிடுறது நாம, எங்கோ இருக்க விருதுநகர் சாணான் வந்து அதுக்கு விளை வைப்பதா? எந்த நாடாத்தி, எந்த சாணாம்பொம்பளை களை எடுத்தா, எந்த சாணாம்பொம்பளை பருத்தி எடுத்தா என்று சொல்லக்கூடிய ஆள். எவனையும் அந்த ஆளு மரியாதையோடு பேசுனதே இல்லை. ஆனால் ஒரு 32 வயது இளைஞர் இவருக்கு சமமாக இருந்து இவர் பேசுகிற போது, யூ ஷட் அப், பெருமாள் பீட்டர் பேசட்டும் அப்படின்னு சொல்றார். பெருமாள் பீட்டர் தலைவர், அந்த அமைப்பினுடைய செயலாளர் இம்மானுவேல் சேகரன். அப்போ அவர் பேசட்டுமா, நீ பேசாத சின்ன பையன் அப்படின்றாரு. யூ ஷட் அப்ங்கிறார் அந்த ஆளு. உடனே நம்மால் யூ ஷட் அப் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த ஆள் தாங்க முடியல. கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது தலைவர் பெருமாள் பீட்டர் ஒரு சமாதானம் பண்ணலான்னு பின்னாலே போறாரு. ஐயா, எங்க ஆளு வந்து ஒரு இளைஞர் துடிப்பா சொல்லிட்டார், இதெல்லாம் மனசுல வச்சுக்காதேங்க, சமூகம் அமைதியாக கலவரமின்றி வாழ்வதற்கான வழிவகைகளை நம்ம ஏதாவது செய்வோம் அப்படி பேசலாம் சொல்லலாம்னு போறார். பின்னாலேயே அந்த ஆள் கூட வந்தவங்கிட்ட, ஒரு பள்ளப்பயல என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்கீங்களா, நீங்களாம் மறவங்களான்னு கேட்கிறார். இதாங்க நடந்தது. மறுநாள் அவரு பாரதியாருடைய நினைவு நாள், செப்டம்பர் 11. அதனால இவர் பாருங்க, அவர் 32 வயது இளைஞர் 2 இடத்துல பாரதியார் விழாவில் கூப்பிட்டுருக்காங்க.
யமனேஸ்வரம் என்று பரமக்குடியில் வைகை ஆற்றுக்கு அந்த புறம் இருக்க ஒரு ஊர், அங்கே போட்டிருக்காங்க. இங்கே பரமக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாரதியார் விழா, அதுக்குள்ளே அவர் யமனேஸ்வரத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அப்புறம் கூட்டமெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அமிர்தம் கிரேஸ், அதான் அவருடைய மனைவியின் பெயர். அந்த அம்மா என்ன நடந்தது ஒன்றும் சொல்லாமல் போகிறேங்க அப்படின்னு. காலையில் சொல்கிறேன், எனக்கு முத்துராமலிங்கத்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுறாரு. போய் சாப்பிட்டு போய் அவர் எப்போவுமே இந்த டிஎல்சி அந்த சபையினுடைய செயலாளர், எனவே அந்த சபை கிறிஸ்தவ சபையினுடைய பாஸ்டர் அவருடைய வீட்டுக்கு மாடியில் தான் அந்த இவருக்கான அலுவலகம் இருக்கு. அப்போ இவரோடு சந்தானம் என்று ஒருவர் இருப்பார், அவருடைய உதவியாளர் மாதிரி, உறவினரும் கூட. ரெண்டு பேரும் போகிறாங்க. சுந்தரவாத்தியார்ன்ற ஒருத்தர் கர்மல்காரர் இருக்கு, கர்மல்னா அங்கே இருக்கிற ஒரு ஊர். அப்போ 3 பேர் டீ காஃபி குடிச்சிட்டு, இவர் எப்போ சிகரெட் பிடிப்பார், பெர்க்லி, அந்த காலத்தில் பெர்க்லின்னு ஒரு சிகரெட் வந்தது, அந்த சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ முதல்ல ஒரு 10-15 பேர் வர்றாங்க. வந்தவங்க இந்த இருக்காண்டா சொல்லிட்டு அறுவாள் எடுத்துட்டு வெரைட்டி போகிறாங்க. இவர் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு இவர் மேலே தங்குறாரு. கீழே எப்பவுமே ஒரு தட்டி அடைச்சிருக்கும், கயிறு போட்டு கட்டி இருப்பாங்க. தலைவர் போய் தள்ளுறாரு, கட்டி இருக்கு. உடனே போய் வெட்டிடுறாங்க. வெட்டினா இந்த கைதானே தலைவரை கை நீட்டி பேசுனது, இந்த தலைதானே அவரை பேசுறதுன்னு சொல்லி வெட்டி போட்டுறாங்க. சந்தானம் உடனே வீட்டுக்கு போய் சொல்கிறாரு. அப்புறம் போலீஸ் 11 மணிக்கு எல்லாம் பண்ணிடுறது. இப்போ ஒரு கேள்வி, உன்னை எதிர்த்து பேசுனதை தவிர அல்லது உன் பேச்சுக்கு மறுப்பு தான் சொன்னார், அதை எதிர்ப்பு என்று கூட சொல்ல முடியாது. அந்த மறுப்பு சொன்னதுக்காக கொல்லப்படுவது என்றால் இந்த நாட்டில் நீ என்ன மனிதனா இல்லை பெரிய அவதாரமா? உங்க ஆளுங்க சொல்லுவாங்க ஒரு தேசியம் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டவர்னு. அவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நீ தமிழ்நாட்டில் இதுவரையில் பார்க்க முடியாது. புதுப்பட்ட கொலைகாரன் ஒரு இளைஞன், நீ எம்எல்ஏங்கிற எம்பிங்கிற சின்ன பையன் ஏதோ பேசிட்டானப்பாண்டு போக வேண்டியதானே? எதிர்த்து பேசுன ஒன்றுக்காக கொலை பண்ணிட்டார். இதை நீங்க சொல்றதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறீங்க. கொல்லப்பட்டார், முத்துராமலிங்க தேவரால் கொல்லப்பட்டார். வர சொல்றாரு, ஒரு வள்ளப்பயிரை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்கல, நீங்களாம் மறவங்களான்றாரு. மறுநாளே கொல்லப்படுறாரு. ஆனால் இதுவரையில் கேஷுவாலிட்டி என்பது இவர் தான் முதல் கொலை. அதுக்கு முன்னால் மோதல்கள் தான் நடந்தது தேர்தலை முன்னிட்டு. இப்பொழுது மறுநாள் மோதல் ஆரம்பிக்கிறது. என்னிடம் கணக்கு இருக்கிறது. 18 பள்ளர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். பள்ளங்கள் என்ன செய்வாங்க? 22 மறவர்களை வெட்டி கொன்றார்கள். காமராஜர் ஆட்சி, காவல்துறை எனக்கு தெரிய இன்னைக்கு வரையில இந்த 75 ஆண்டுகளிலே காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதுகுளத்தூர் பகுதியிலே தான் இதுவரையில் காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது. சரியா நடந்திருக்குது. காவல்துறை மட்டும் ஒரு சைடு காட்டியிருந்தா, கருணாநிதி காலத்தில் அப்படி நடந்தது. துப்பாக்கியோடு திரண்டு வருகிறார்கள் மக்கள், எதிர்த்தரப்பில் எதிர்க்கிறார்கள். அதுல 5 பேரை சுட்டு போட்டான். கருணாநிதி என்ன பண்ணான் தெரியுமா? 5 பேருக்கு கலவரத்தில் நீ சுட்டுட்டான். அதனால பள்ளர்களை 5 பேரை போலீஸ்காரன் வச்சு சுட்டான். தான் கருணாநிதி. அதாவது அந்த பற்று உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள் எங்கிட்ட கேட்கலாம். அவ்வளவு மோசமான பயிலுங்க. இவரில் காமராஜர், முத்துராமலிங்க தேவர் 2 பேரும் ஒரே கட்சியில் இருந்தவங்க. ஒரு 2000 ஏக்கருக்கு மேல சொந்தக்கார பெரிய பண்ணையார் முத்துராமலிங்கம். சாதாரண கருவாடு விற்கிற சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் காமராஜர். நாம இவ்வளவு பெரிய ஆள் நம்ம வர முடியல. கருவாடு விற்கிற சாணாப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிட்டான். இது பொறுக்க முடியல. எனக்கு எல்லா கதையும் தெரியும். மறவர் கள்ளர் வரலாற்றை அவர்களை விட நான் அதிகமாக பார்த்தேன். நிறைய இருக்கிற பூரம் கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் காட்டலாம்னா நேரம் இல்லை. எனவே ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் மதிக்கணும்.
கருத்தால வெல்லணும். ஆனால் அப்படி இல்லாம கொலைகாரங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அவனுக்கு நமக்கு என்ற பகை என்றால் வரலாற்றில் என்ன மாதிரி ஒரு சிலர் தான் அதை சொல்ல முடியும். 13ஆம் நூற்றாண்டிலே 13 முடித்து 14ஆம் நூற்றாண்டிலே பாண்டியர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், தெலுங்கர்கள் உள்ள போந்துட்டான். நம்ம சொன்னார், நம்ம சாமியார் தான் சொன்னார் நினைக்கிறேன். தெலுங்கர்கள் உள்ள வந்துட்டான். அவர்கள் காலத்தில் தான் தீண்டாமை கொடுமையாக்கப்பட்டது. தீண்டாமை மிக மோசமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தெலுங்கர்கள் இந்த மக்களை சாதியால மட்டும் பிரிக்கல, தீண்டாமையால மட்டும் இழிவுபடுத்தல. பள்ளர்களே 250 பிரிவுகளாக அந்த நாயக்கர்கள் தெலுங்கர்கள் பேர் வச்சிருக்கிறான். நண்டு தின்னான நண்டு தின்னி பள்ளன், கூண் தின்னானா கூண் தின்னி பள்ளன். இப்ப இது இந்த ஊர் என்ன ஊர்? சீராத்தோப்பு. சீராத்தோப்புன்னா சீராத்தோப்பு நாட்டு பள்ளர்கள், திருச்சிராப்பள்ளி நாட்டு பள்ளர்கள், இப்படின்னு இந்த பள்ளர்களை பல்வேறு சாதிகளாக இருப்பது போல நாயக்கன் ஆயிட்டான். இப்போ கவுண்டர்களில் பண்ணன் கூட்டம், ஆந்தை கூட்டம், சேரன் கூட்டம் என்று சொல்வார்கள். பங்காளிகள் ஒரு ஆள் இருக்கான்னா அவனுடைய வாரிசுகள் எல்லாம் பங்காளிகள்னு சொல்லுவோம். பொண்ணு கட்டுற அளவுக்குன்னா சம்பந்திகள்னு சொல்லுவோம். அப்போ அந்த பங்காளிகள் கூட்டம் மாதிரி இருந்தது தான் இப்பொழுது பள்ளர்கள் 250 பேர்களுக்கு மேல் அவர்களுக்கு பேர் வச்சான். அது மட்டும் இல்லை, மதுரையில் திருமலை நாயக்கர் மகாலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீதிக்கு பேர் குடும்பமார் வீதி. 1930களில் அதை இவங்களெல்லாம் வெளியேற்றி விட்டு அதை பேரை மாற்றிட்டான். இன்றைக்கும் பார்த்தா சுற்றி பள்ளர்களாக தான் குடியிருப்பாங்க மதுரையில். இந்த பக்கம் அனுப்பானடி, அவனியாபுரம், அப்படியே இந்த பக்கம் கருவளம்பட்டி, பழங்கானத்தம், மாடக்குளம். நான் மாடக்குளத்துக்காரன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. திருமலை நாயக்கனோடு பெரிய மோதல் நடத்தி அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் நாங்கள் அப்படியே வைகை ஆற்றங்கரையை நோக்கி மேற்கே சென்று முல்லை ஆற்றங்கரையிலே வளவன் நெல்லூர் என்று ஒரு ஊரை அமைத்து, இன்னைக்கு அதான் பள்ளர்கள் பெருவாரியாக இருக்காங்கன்னா அது எங்கள் ஊரில் தான். நாங்கள் ஒரு 3000 ஏக்கர் நிலத்தோட, தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பொருளாதார நிலவளங்களோட தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. இருந்தால் கொஞ்சம் சொல்லு தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு 1000 ஏக்கர் நஞ்சை, 1000 ஏக்கர் புஞ்சை, 1000 ஏக்கர் மானாவாரி காடுகள், அப்படி வளத்தோடு இருக்கிறோம். ஒரு 1000 பேர் அரசு ஊழியர்கள். அந்த காலத்திலேயே எங்கள் பெரியப்பன் பேர் எஸ்ஆர் பொன்னையா வாத்தியார். 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாலே பள்ளிக்கூடம் நடத்துகிறார். கலெக்டர் வர்றான், இஸ் தேர் எனி ஸ்கூல் இன் யுவர் வில்லேஜ்னு கேட்குறான். அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் இருக்கான்னு கேட்குறான். அப்போ எங்கள் பெரியப்பன் அவர் அந்த காலத்திலேயே பாப்ளின் அந்த வெள்ளை சட்டை போட்டு தங்க கடுக்கு பட்டன் போட்டிருப்பார். அப்படி வெள்ளை வெட்டினா தெரியுமா, கண்ட கரை போட்ட துண்டு அப்படியே மடிப்போட அப்படி கழுத்து சுற்றி அப்படி போட்டு வர்றது. அது ஜமீன்தார்கள் தான் அந்த தோரணையில் வருவான். அப்படி எங்கள் பெரியப்பன் அப்படி வந்திருக்கார். எஸ் மை செல்ஃப் ரன்னிங் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படிங்கிறாரு. உடனே கலெக்டர் பார்த்தான், பள்ளிக்கூடத்தை பார்த்தான். அவருக்கு 5 ரூபாய் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண 1900களிலே பள்ளிக்கூடத்துக்கும் கிராண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டான். அந்த பள்ளிக்கூடம் தேவேந்திரகுல வித்யாலயா என்று இருந்தது. பின்னால் சுதந்திரம் ஆகும்போது இப்படி இருந்தால் கிராண்ட்ஸ் கிடைக்காதுன்னு அந்த 3வது 4வது ஆள் கைமாறுகிற போது அவன் 6ஆம் பாடத்தின்னு பேர் மாற்றிட்டான். ஆனால் என்றும் தேவேந்திரகுல வித்யாலயா என்று தேவாரத்தில் இருக்க பள்ளிக்கூடம் மட்டும் அப்படியே இருக்குது. நீங்கள் 1000க்கு மேற்பட்ட வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸு, மிடில் ஸ்கூல்ஸு, ஹை ஸ்கூல்ஸு, செகண்டரி ஸ்கூல்லாம் இருக்குது. அதில் 800க்கு மேற்பட்ட பள்ளிகள் வட மாவட்டங்களிலே தான் இருக்கின்றன. அப்போ தென் மாவட்டங்கள் ஏன் பள்ளிக்கூடம் குறைவாக இருக்குன்னா எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம். ஒரு கலெக்டர் ஒரு தடவை எங்கள் ஊரில் கேட்குறான், நீங்கள் இருங்க 2 பேர் டாலுக் போர்டு மெம்பர்ஸ். அந்த காலத்தில் பண்ணையார்கள் தான் டாலுக் போர்டு டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பராக இருப்பான். அது மாதிரி அவங்க 2 பேர் இருந்தாங்க, மாமனு மச்சிரன்னு. அவங்க கேட்குறாங்க, நீங்கள்லாம் வசதியாக இருக்கிறீங்க, பண்ணையார்களாக இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ யூனியனில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு பின்னாலே அந்த ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும். அப்படி பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களே இல்லை. அது தேனி,
குன்னூர், அம்மச்சாவரம், தீப்பமீனாக்கிம்பட்டி, கோட்டூர், சீலையம்பட்டி, தேவாரம், போடி, மீனாட்சிபுரம் என்று எல்லா ஊர்களையும் பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த நிலை வட மாவட்டங்களில் கிடையாது. அதான் பறையர்கள் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு அவனே சொல்றான், வெள்ளக்காரனே சொல்றான். நான் ஒரு முறை தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். அப்ப கிருஷ்ணமாள் ஜெகநாதன் உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. ஜெகநாதன், கிருஷ்ணமாள் ஜெகநாதன் ராமசாமி குடும்பனுடைய மகள். அந்த அம்மா தான் முதல் பள்ளர்கள்லேயே பிடி படித்த பெண்மணி. டிவிஎஸ் ஐயங்காருடைய மகள் சவுந்தரம் ராமச்சந்திரன். அந்த அம்மா கிட்ட இருந்தது காந்தி கிராமத்தில். அப்பொழுதுதான் ஜெகநாதன் என்ற மறவரை அது திருமணம் செய்கிறார்கள். படிக்காத ராமசாமி குடும்பம் வீட்டில் 14 பேர். அந்த அம்மா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே ஒரு புரட்சியை செய்தார்கள். பல்வேறு வகையிலே நிலங்களை பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார்கள். அந்த பட்டாபுரம் பெண்கள் பெயர்லேயே இருக்கும். ஒரு முறை நான் போயிருக்கும் போது இருங்க, திருவாரூரில் அந்த விழா நடக்குது, கலெக்டர் அதை இருந்து அதையும் பார்த்துட்டு போங்கன்னு அந்த அம்மா கூப்பிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, தஞ்சை மாவட்டத்திலே, தஞ்சைனா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே பள்ளர்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அரை ஏக்கர்னு வச்சுருக்காங்க, பறைகள் தான் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லா நிலமற்ற எல்லா சாதிகளில் இருப்பவர்களுக்கும் 13,000 ஏக்கர் நிலத்தை பகிர்ந்தளித்திருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்துருக்கணும். என்ன பண்ணுறது, கேனப்பே கிறுக்குப்பே லூசிப்ப கால் கழுவாத பையதான் ஆட்சியில் உட்கார்றேன், ஒரு இளவும் தெரியல. ஆனால் கென்யா என்கிற நாட்டிலே ஒரு பெண் மரக்கன்றுகளை நட்டாள். அவள் பெயர் தெரியுமா? வாங்காரி மாத்தாய். புருஷன் அந்த பொம்பளை கைவிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன், என் பேரை கூட நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு. அது மாதிரி மேத்யூ, அந்த மேத்யூங்கிற பேரை தான் அது மாத்தாயின்னு மாற்றிக்கிடுச்சு. அந்த பெண்மணிக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறான். எதற்காக? மரக்கன்றுகள் நட்டார்கள் என்பதற்காக. 13,000 குடும்பங்களுக்கு நஞ்சை நிலங்களை பங்கிட்டு கொடுத்த அம்மா கிருஷ்ணமாலை பற்றி ஒன்றும் பேச்சில்லை. அதுபோல்தான் நாங்கள் அரசியலில் தலையெடுத்த போது அவருக்கு முதலாக போனால் எல்லாம் வெளிக்கிருந்து வச்சிருக்கிறேன், பூரா துப்புரவு பண்ணி தொடச்சி அள்ளி போட்டு அங்கே ஒரு நினைவு எழுப்புன்னு சொன்னோம். ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 13 லட்சம் ரூபாய் செலவிலே அது போட்டு கட்டியாச்சு. அது என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சு தள்ளிட்டாங்க. ராமதாஸ் பேர் சொல்லுவதா என்று. அவ்வளோ மோசமான சமூகம் இது. இடிச்சு தள்ளிட்டேன். இப்போ அந்த பெடஸ்டல் அதை நான் தான் சொல்லி பக்கத்து கலரில் சேர்த்து 28 அடி அகலம் 34 அடி நீளத்திலே அந்த பெடஸ்டல் வீடம் போட்டு அதில் கட்டியிருந்தா 12க்கு 12 டூம் ஒரு 50 அடியில் டூம் போடுறது. அண்ணா சமாதியில் எரிவது போல் அந்த விளக்கு எரிவது கேஸ்லே என்று திட்டம் போட்டோம். அது கட்டி முடிச்சு கடைசியில் இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்புறம் அந்த திறப்பு விழாவிலே நம்முடைய தலைவர் இம்மானுவேல் சேகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை காட்சிப்படுத்தவும் அதை நூலாக்கவும் செய்து ஆரம்பிச்சிட்டேன். 2000 ஆரம்பித்து எழுதி முடிச்சு இந்த கையில் வச்சிருக்கு. அமிர்தம் கிரேஸ் ஆசிரியை. நான் இதுலேயே அப்போ காமராஜர் என்ன பண்ணார், அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அந்த அம்மாவை ரிட்டையர் ஆகிற வரையில் அந்த அம்மா ஆசிரியராக அங்கே வேலை பார்க்கும்படியாக காமராஜர் பண்ணார். 1 அவருக்கு 4 பெண் பிள்ளைகள். இந்த 3வது பிள்ளையும் என் மகளும் ஒரு வீட்டில் பார்க்கப்பட்டிருக்கான்னு தெரியுதுல்ல, வாழ்க்கைப்பட்டிருக்கிறார்கள். அதனால் எனக்கு இம்மானுவேல் சேகரனும் உறவாகவும் ஆகிட்டார். அந்த 4 பிள்ளைகளுக்கும் மூத்தது வசந்தா, அதை எனக்கு மூத்தது அக்கா. அந்த வசந்தா கடைசி பிள்ளை மாணிக்கவல்லி ஜான்சி ராணி 1.5 வயசில் தொட்டியில் உறங்குது. இந்த 4 பிள்ளைகளுக்கு மாதம் 15 ரூபாய் வீதம் 60 ரூபா ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்தார். இந்த பிள்ளைக பூப்பேற்றி, அது என்ன வயசுக்கு வர்ற வரையில் அதுதான் அவர் பண்ண வேலை. மற்றபடி அவர் நினைவாக
உலக நாடுகளில் தான் வசூல் பண்ணியிருக்கான். மலேசியா சிங்கப்பூரில் வசூல் பண்ணியிருக்கிறான். இன்னும் வேறு நாடுகளில் வசூல் பண்ணியிருக்கிறான். அப்புறம் நம்முடைய பாலகிருஷ்ணன், ஆயக்குடி மதுரை பழனி பாலகிருஷ்ணன் என்று சொல்வார்கள், ஆயக்குடி பாலகிருஷ்ணன், அவர் தலைமையில் ஒரு வசூல் பண்ணாங்க. அதில் 2000 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த 800 ரூபா தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு வகையில் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். நான் அதை ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் இம்மானுவேல் சேகரன் என்றால் இப்போ நீங்கள் போட்டிருக்க வாசகத்தில் எனக்கு ரொம்ப உதைக்குது. ஆயுதத்தை தீட்டாத, நாங்கள் ஆயுதத்தை தீட்டலைன்னா நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாதுயா. அதுதான் சொல்கிறேன். ஆயுதம் என்பது நாம் தாக்குவதற்கில்லை, தற்காத்து கொள்வதற்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னே விளங்கலை. நாங்களாம் ஒரு கலவரத்தை, கன்னி வெடிகளுக்கு நடுவே நாங்கள் கலவரம் நடத்தியவர்கள். நாங்கள் கை வாங்கலைன்னா நீங்கள்லாம் இப்போ வந்து எங்கள் ஊருக்கு இளவு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கணும். ஒரு 1000 பேரை வெட்டி சாச்சிருப்பாங்க. அந்த கலவரம் போடி கலவரம். அது பேர் போடி கலவரம் சொல்லலாம், போடி ரைட்ஸ். அதான் கருணாநிதி நம்மை படிப்புப்படியாக போலீஸ்காரனை வச்சு நம்மளை 5 இளைஞர்களை சுட்டு கொண்டான் கருணாநிதி. அதில் கிட்டத்தட்ட 30-40 பேர் சொல்கிறாங்க கவர்மெண்ட் கணக்கு. ஆனால் 75 பேருக்கு மேலே காணோம். ஏன்னா நாங்கள் வெட்டி புதைச்சோம், டீசல் ஊற்றி கொளுத்தினோம், ஆற்றுல வெட்டி போட்டோம். அப்புறம் தீட்டலைன்னா என்ன பண்ணுறது? அடி வாங்கிட்டு போகணுமா? நாங்கள் என்ன காந்தியவாதிகளா? நெவர். நாங்கள் இம்மானுவேல் சேகரனுடைய பிள்ளைகள். பதிலுக்கு பதில் தான், வெட்டுக்கு வெட்டு தான், குத்து குத்து தான். அதான் என்னுடைய மச்சான் சொல்லுவார், மறவர்களே கள்ளர்களே வாருங்கள், அன்போடு வந்தால் அன்புதான், கம்போட வந்தால் கம்புதான். அதானே பதிலாக இருக்க முடியும். வேற என்ன? நீ வேறு ஆயுதத்தை தீட்ட, ஆயுதம் தீட்டி வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆள் சொன்னேன், அவன் யாருன்னு சொல்ல விரும்பல. கலவரம் நடக்குது, ஒரு சினிமாக்காரன் கள்ளன், இனிமேல் அறுத்த அந்த அருவாளை நாம் தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு? நம்மளை வெட்டுறதுக்கு. இப்படி இருக்காங்க. நேற்று மேன் செத்து போயிட்டேன். இப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ நான் அந்த சீனியராக இருப்பேன், மூத்தவனாக இருப்பேன். 60 ஆண்டு கால வாழ்க்கை அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு தலைவனை பற்றியும் தெரியும். அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ பூரா நிறுவனர் தலைவர் தான், ஒரு ஆள் கூட சொந்தம் கிடையாது. தலைவர் இருக்கிறேன், பூராமே தலைவர்கள் தான். அதான் என்னுடைய ஆசான் ஒருத்தர் சொல்லுவார், அப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தவன் துண்டுகள் 4-5 விழுந்ததும் தொண்டரெல்லாம் தலைவரே. எனக்கு அவர் செந்தில்குமார் தானே ஓய்வு பெற்றவர். என்ன வருத்தம்னா, பிள்ளைகிட்ட கேட்டு எவ்வளோமா துண்டு? 200 துண்டு வந்திருக்குமா? ஒரு துண்டு 100 ரூபான்னு வச்சா எவ்வளோ ஆச்சு? இப்போ நான் எங்கே போய் ரிட்டையர் ஆகிறான்னா, இந்த கல்யாணம் காட்சி அதில் கொடுக்குற மாதிரி கவர் கொடுத்துட்டு போவாங்க. 100, 200, 1000, 500, 2000, 3000ன்னு வந்திருந்தா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம சகோதரர் கைக்கு வந்திருக்கும். என்ன பண்ணுறது? நம்ம அவ்வளோதான் இருக்கிறோம். நாம் மட்டும் இல்லை, உலக அளவில் எவனெல்லாம் விவசாயம் சார்ந்த மக்களாக இருக்கானோ அவன் முட்டாளாக இருக்கிறான், மூடனாக இருக்கிறான், பகுத்தறிவற்றவனாக இருக்கிறான், சிந்திக்கிற தன்மையே இல்லை அப்படிங்கிறான். உலக அளவுக்கு விவசாயம் சார்ந்த மக்கள். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ரொம்ப நாளை சின்ன பையில எலிக்கறி சாப்பிட்டேன். ஆமாம், எல்லாரும் முட்டாள்கள் தானே. அப்புறம் இல்லை, நாம இருந்தா ஏன் இத்தனை தலைவர்கள் இருக்கோம்? ஆமா, பின்ன அது என்ன சந்தேகம்? வந்து நீ செலவு இவருக்கு பணி நிறைவு, ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போனா அவ்வளவு காசு வந்திருக்கேன். அதை என்ன பண்ணுவார் அவரு? கோமண துணி கூட கட்ட முடியாது, கோமண துணி கூட கட்ட முடியாது. பரவாயில்லை, எனக்கு ஏன்னா எதிர்ப்பு வரலேன்னு பார்த்தேன், கிளப்பிட்டார் அவரு. இப்படித்தான் நாம அரசியல் தெளிவில்லாம எவன் பின்னாலே போய்கிட்டு இருக்கோம். எவன் நம்மை வழி நடத்துறானே நமக்கு வழி தெரியாம போய்கிட்டு இருக்கோம். அதான் சொல்லுவான் ஒரு சீனாவில் ஒரு தலைவன், எல்லாரும் எதிரியார் நண்பன் யாருன்னு அடையாளம் கண்டுக்கிறான். எதிரியை எதிர்க்கிறான், நண்பனை சேர்த்துக்கிறான், எதிரியை வீழ்த்துறான். ஆனால் நம்முடைய மக்களோ, உழைக்கிற மக்களோ, நண்பன் யார் எதிரி யார் என்று தெரியாமலே தடுமாறிக்கிட்டு இருக்கான். கருணாநிதி ஒரு காலத்தில் நான் உங்க சம்பந்தின்னு சொல்லிக்கிட்டே நம்மளை கேனப்பேலாக்கி ஓட்டு வாங்கினார். ஆனா இப்பதான் நாங்கள்லாம் நாங்களாக இருந்து ஒரு மண்டபம் கட்டின பின்னால
பள்ளர்கள் நாங்குநேரில் பாய்காட் பண்ணான், அது உங்களுக்கு தெரியும். பள்ளர்கள் ஓட்டு போடலை, திமுகவுடைய அணியில் நின்ற வேட்பாளர் தோற்றான் இல்லையா? உடனே பார்த்து அந்த பயல்களை விட்டா இவங்க ஓட்டு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஓட்டை பெறுவதற்காக இமானுவேல் சேகரனுக்கு மண்டபம் விட்டான். அது எனக்கு அதில் அதை பற்றி அதுக்கு மேற்கொண்டு தெரியலை. ஆக எல்லாரும் ஓட்டு பொறுக்கிகளாக இருக்கிறார்கள். நாம் விவரமாக ஓட்டு போட்டுறோம், அவனுக்கு உறவு சொல்லிக்கிறோம், மாமேன்றோம், மச்சான்றோம், சம்பந்திக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் இதற்கான அரசியலை வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரன். அவர் மட்டும் அதில் காமராஜர் பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய தலைவனோட மோதுறாரு. சாயங்காலம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கணுமா இல்லையா? அவர் வாட்டுக்கு பெருமாள்பேட்டரோட பேரையூர் போகிறாரு. மறுநாள் முதுகுளத்தூர் வந்து பரமக்குடி போய் பாரதியார் கூட கலந்துக்கிட்டு வர்றாரு. அதுக்குள்ளே கட்டி கொண்டுட்டாங்க. அப்போ ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்கணுமா இல்லையா? 32 வயசு இளைஞர். ஆனால் தெரியும் இவன் கட்டாயமாக ஆள் வச்சு தாக்குமான் என்று தெரிந்துதான் அந்த மாமலையோடு நம்ம தலைவர் எதிர்த்து நின்று குரல் கொடுத்தார். அந்த ஓரம் முழுக்க நான் ஒரு சிறிய நூலாக போட்டிருக்கிறேன், கையிலே வச்சிருக்கிறேன். வாழும் வரலாறு இமானுவேல் சேகரன். அதில் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள்லே இறந்தார்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் இன்னைக்கு பிறந்து செத்துட்டாரு. மறுநாள் கொண்டு போய் புதைக்கிறாங்க. இந்த புதைக்கிற நாள் தான் அவர் பிறந்த நாள். இது எப்படி பிறந்த நாளே இறந்தார்? அப்போ பாதி பேர் 29 இறந்தால் 30 அடக்கம் பண்ணப்பட்டார். பாதி பேர் இப்படி சொல்கிறேன், பாதி பேர் பிறந்த நாளிலே இறந்தவர்ன்றான். எப்படிடா, ஏன்டா அப்படி பொய் பொய்யா சொல்கிறீங்க? அப்புறம் நாடார்கள் தான் கல் இறக்குவாங்க. அந்த கல் இறக்கும் அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் தன்னுடைய பனைமரங்களை இலவசமாக விட்டாருங்கிறான். அப்புறம் 30-40 பேருக்கு மேலே வீட்டில் படிக்க வச்சாருங்கிறான். பொய், ஃப்ராடு. இந்த மாதிரி உலகத்திலே ஃப்ராடு கிடையாது. ஒரு ஆளை படிக்க வச்சு சொல்லணும்ல, நானும் அங்கே அவர்கிட்ட தாங்க படித்தேன், அவர் தாங்க எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினாரு, சாப்பாடு போட்டாருன்னு சொல்லணும்ல. ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இந்த மித்தாலஜின்னுவான், இட்டு கட்டுறது. கிருஷ்ணன் வந்து அப்படியே போனான்னா அந்த பூதை வந்தாலாம், அவளை சின்ன குழந்தையா இருக்கும்போதே காலி பண்ணிட்டாரான், சாகடிச்சிட்டாரான். இப்படி கிருஷ்ணனுடைய அவதார கதைகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவதார கதைகள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பிறப்பிலிருந்தே எல்லாம் கோளாறு, அதை புரிஞ்சுக்கிறோம். மதுரை நீதிமன்றத்திலே தந்தையே சொல்றாரு, என் சொத்துக்களுக்கு அதிபதி வாரிசு இவன் இல்லை, ஏனென்றால் இவன் எனக்கு பிறக்கவில்லை. இது சட்டமன்ற குறிப்பில் இருக்கு, ரெக்கார்டு இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற குறிப்பிலே 5வது வால்யூம் ஒரு பெரிய விவாதம் நடக்குது. காமராஜர் அமைச்சரவை 5 மறவர்களை சுட்டுக் கொன்றது, எனவே இந்த மக்களுடைய நம்பிக்கையை இழந்துவிட்ட இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விவாதம் நடக்குது. 14 எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறான் திமுகவிலிருந்து. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காமராஜர் அமைச்சரை தோற்கடிப்பதற்கு அண்ணாதுரை தீர்மானம் பண்ணுகிறார். ஆனால் அவருடைய கட்சியிலே இருந்த ஒரு எம்எல்ஏ சத்தியவாணி முத்து, அந்தமா பறையர். ஆனால் அந்தமா என் மக்களை சுட்டு கொன்ற இவர்களை பாதுகாப்பதற்கா காமராஜர் ஆட்சியை நீங்க டிஸ்மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குது. உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் சுவாமி சகஜானந்தா என்று ஒரு பறையர், அவர் சொல்றாரு, முத்துராமலிங்க தேவர் இப்படி சிவப்பழமாக இருப்பார், நான் திருமணிட்டு இருப்பேன், பெரிய யோக்கிய மாதிரி பேசினார், ஆனால் கொலைகாரராக இருக்கிறார், இவரை தூக்கில் போடணும்னு சொல்றார். சுவாமி சகஜானந்தா ஒரு பறையர், 30 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மட்டும் இல்லை, அது ஒரு செய்தி சொன்னாங்க, அவர் ஆதரித்தார் ஒரு அகமுடையாரை, பரமக்குடி தொகுதியில் என்ற ராமச்சந்திரன் சேர்வை ஆதரித்தார், அவர் வெற்றி பெற்றார். அதுபோல் RS ஆர்வம் காங்கிரஸ்காரரை ஆதரித்தார், அவர் வெற்றி பெற்றார். அவர் 2 தொகுதியிலையும் ஃபார்வர்ட் பிளாக் நின்னதில்ல. அப்போ முத்துராமலிங்கம் ஆதரித்த 2 பேரும் தோல்வியுற்றார்கள். அப்போ யாரா செல்வா கொள்ளவன்னு ஒரு ஆள் கேட்குறான். பொதுநிலையில் நடுநிலையிலிருந்து இப்படி எல்லாம் அவர் வாழ்க்கையே உண்மையில் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. உலக வரலாற்றிலே 40 ஆண்டு 50 ஆண்டு தாண்டியவர்கள் தான் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், அல்லது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அல்லது போர்க்களத்தில் இருந்து உயிரை ஈந்திருக்கிறார்கள். ஆனால் 32 வயசுல இவன் எப்படி நம்மளை காலி பண்ணுவான்னு தெரிஞ்சே இவர் போய் நிற்கிறார்.
அவருக்கு எதிராக பேசுகிறார். பேசி அந்த பஞ்சாயத்தில் அவர் உண்மையை சொன்னார். மறுநாள் வெட்டி கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்ட அவருக்கு 4 பெண் பிள்ளைகள். பிள்ளைக்கு வசந்தாவுக்கு 7-8 வயசு, கடைசி பிள்ளை மாணிக்கவல்லி. அந்த அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் ராணி ராணின்னு வைப்பார். மேரி வசந்தா ராணி அந்த அக்காத மூத்தது. அடுத்து இன்னொரு பெயர், ஒரு 3வது பிள்ளை தான் பிரபா சுந்தரி ராணி, 4வது பிள்ளை மாணிக்கவல்லி ஜான்சி ராணி. நான் வேடிக்கையாக சொல்றது தலைவர் இமானுவேல் சேகரன் 4 பெண் பிள்ளைகளை பெற்றார், ஒரு ஆண்மகனை பெற்றார். அது நான் தானுமே. ஏனென்றால் அவர் அந்த எனக்கு 7 வயசு அவர் வெட்டி கொல்லப்படும் போது அப்போ இருந்து எனக்கு தெரியும் இமானுவேல்னு ஒருத்தர் இருந்தால் வெட்டி கொண்டுட்டாங்கன்னு. இந்த கொலைகளை பற்றி முதுகளத்தூர் கலவரம் என்று ஒரு மறவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அது நான் மதுரைக்கு போய் குடியேறும் போது அந்த புத்தகத்தை தேடி தேடி அலைஞ்சு கடைசியில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு பல பேருக்கு செராக்ஸ் போட்டு கொடுத்தேன். அதிலே ஒருவர் அதை மறுபதிப்பு போட்டிருக்கிறார். அது இப்போ 3 பதிப்பு வந்துருச்சு. ஏன்டது கையிலே இருக்கிற அந்த புத்தகம் முதுகளத்தூர் கலவரம். இதை அவர் பத்திரிகையில் எழுதிக்கிட்டே 57 கலவரம் நடக்குது, 58 ஜனவரியிலே புத்தகமாக்கி போட்டுறாரு. இந்த கலவரத்தை பற்றி ஹரட்ஸ் ஆஃப் முதுகளத்தூர் பயங்கரம் என்று தினமணியினுடைய ஆசிரியராக இருந்த T.S. சொக்கலிங்கம் பிள்ளை அதை எழுதுகிறார். ஆங்கிலத்தையும் வருது, தமிழ்லையும் இருக்குது. அதையும் மறுபதிப்பு போட்டிருக்கிறார்கள் தம்பிகள். இப்படி ஒரு மறவர், ஒரு பிள்ளை மகன் அந்த கலவரங்களை பற்றிய முழு உண்மைகளை அப்படியே அப்பட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு இதுவரை மறுப்பு இல்லை. அது பல பதிப்புகளாக நம்ம தம்பிகள் கொண்டு வந்துட்டாங்க. நான் அப்புறம் தான் அந்த மணிமண்டபம் கட்டி முடித்த பின்னாலே அந்த நூல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத வேண்டும் என்று நினைத்து அதை வெளியிட வேண்டும் என்று எழுதி 1200 பக்கம் கையில் வச்சிருக்கிறேன். அவ்வளவு அருமையாக அதை நான் முழு விவரம் ஒரு புள்ளி வரும் கூட வீண் இல்லாமல் அவ்வளவும் திரட்டி அவ்வளவு அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் போய் அவர்களை எல்லாம் அவரோடு இருந்தவர்கள், அவரோடு போராடியவர்கள், அவரோடு இயக்கம் நடத்தியவர்கள் எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட தகவல் பெற்றேன். முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் போனேன். அப்போ வசந்தாக்கா தான் 7-8 வயசு. அப்புறம் அவருடைய மச்சினை ஒருத்தர் நல்ல தம்பின்னு அவர் நம்மூர்காரு, வேற டீக்கல்பட்டிக்காரர். அவர் அங்கே கல்யாணம் பண்ணி இமானுவேல் சாருடைய சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. அவர்கிட்ட போனால் அவர் 85 வயசு. அப்போவே நான் 2000 போனேன். இப்போ 25 வருஷம் ஆச்சு. போனால் அப்போவே 25 வயசு, 85 வயசு. திக்கி 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 நினைவுபடுத்தி அவ்வளவும் சொல்லிட்டார். அவ்வளவு தகவல்கள் இப்படியெல்லாம். அதில் தான் நம்ம பையன் ஒருத்தர் வரலாறு எழுதுனது ஒரு தப்பாக ஒன்று எழுதியிருக்கேன். அதை நான் இதில் கேட்டேன். அதாவது அருங்குளம் என்று ஒரு ஊர், இப்படி தென்படலாக வீதி, இந்த பக்கம் பள்ளர்கள் வீடு ஒரு 100-150 வீடுகள், கிழக்கு பக்கம் 83 வீடுகள், அதில் 60 வீடுகளுக்கு மேலே மறவர் வீடுகள். இதில் இமானுவேல் சாருடைய அந்த வெட்டி கொல்லப்பட்ட மறுநாள் நாடகம் நடக்கிறது. அந்த நாடகத்துக்கு முழு செலவும் பள்ளர்கள். அப்போ என்ன பண்ணுறான், முத்துராமலிங்கத்தவரை பற்றி பாடுங்கிறான். நேற்றுத்தே எங்கள் தலைவரை கொண்டாங்கி இன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கல்லறை காயும் முன்னே பாட்டு பாட சொல்கிற கொலகாரனை பற்றின்னு பெண்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம ஆள் தயார் பண்ணி தான் கலவரம் பண்ணணும்னு மறுநாள் அவங்களும் வந்துட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க. மோதல் நடத்தினதிலே அங்கமாள் என்ற பெண் வேல்கம்பை வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறா, உள்ள வர வர குத்துறா. அதனால பள்ளர்கள் 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் தான் செம்பான், அவர் தான் வேல்கம்பை போயிட்டு அந்த அம்மா வகுத்துல குத்தி வீழ்த்துறாரு. அந்த பொம்பளை மருத்துவமனையில் என்னை குத்தியவன் செம்பான் என்று சொல்லுகிறது. அதனாலதான் அந்த கலவரத்தில் எல்லா கொலைகளுக்கும் சேர்த்து 12 மறவர்களும், இந்த 5 கொலைகளுக்கும் சேர்த்து அந்த செம்பானும் 13 பேருக்கு தூக்கு தண்டனை. அது பின்னாலே ஆயுள் தண்டனையாக மாறுகிறது. அண்ணாதுரை காலத்திலே அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கருணாநிதி காலத்தில் வெளியே வந்துறாங்க. எல்லாம் வந்த கம்பு அன்போடு வந்த அம்பு. அந்த வகையிலே நீங்கள் உங்களால் என்ன சிந்திக்க முடியுமோ அதை சிந்திக்கிறீங்க. ஆனால் எது சரியானதோ அதை சிந்தியுங்கள். எது சரியான நடவடிக்கையோ உங்களை பாதுகாப்பதற்கும் உங்களை ஆளாக்கிக் கொள்வதற்கும் அரசியலிலே நீங்களும் நுழைவதற்கு எது சார்பானதோ வசதியானதோ அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இந்த மக்களுக்கு
அப்படிப்பட்ட அரசியலை கொண்டு செல்லுங்கள். அரசியல்னா ஓட்டு போடுறது தேர்தல் மட்டும் இல்லை, இந்த மக்களை வாழ வைப்பதற்கான கோட்பாடு, அதான் அந்த அரசியல் கொள்கை. அந்த அரசியல் கொள்கையில நீங்க உட்கார்ந்து பேசுங்க, ஒரு முடிவெடுங்க, அந்த முடிவை செயல்படுத்த தொடங்குங்கள். எதிரில்லை, பண்பில்லை, நாகரிகம் இல்லை, மீண்டும் காட்டுமிராண்டிகளாக போகக்கூடிய நிலையில் தான் இளைஞர்களை பார்க்கிறோம். ஆனால் 100 இளைஞர்களில் ஒரு 10-15 பேர் தேர்வார் என்று நம்புகிறோம். அப்படி தேர்ந்தெடுத்து அந்த இளைஞர்களுக்கு அரசியல் கல்வி புகட்டுவோம். நாமும் அரசியலில் அதிகாரம் பெறுவதற்கான வழிகளை ஆராய்ந்து அதன் வழி நடப்போம். நமக்கு இம்மானுவேல் சேகரன் நமக்கு வழிகாட்டுகிறார். இம்மானுவேல் சேகரன் புகழ் என்றும் நிலைக்கும். அந்த வகையிலே உங்களோடு சும்மா கொஞ்ச நேரம் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பளித்த என் அன்பிற்குரிய வழக்கறிஞர் முத்துவேல் அவர்களுக்கும் அவரை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும், குறிப்பாக மும்முடி இளங்கோவன் எனக்கு நீண்ட நாளாக பழக்கம். கலவரம் நடக்கும்போதே நேர வந்தவர் 1989 அப்படி அது மாதிரி சில ஆட்கள்னால தான் வந்து இந்த உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முடியும். இவருக்கும் என் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்து அன்பிற்குரிய சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் பணி என்றும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நினைவு பரிசுகளை வழங்கி மரியாதை செலுத்துவார். ஐயா உங்களுக்கு ஆமா, நீங்க தாலி கட்டுறது 2வது முறை கட்ட சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க.